அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளிலே தொப்பி தலைப்பாகை அணிந்திருக்கிறார்களா என்பது குறித்தும் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் சில விவரங்களை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்கிற இந்த தொடரில் தொப்பி தலைப்பாகை பற்றி பேசுவதாக இருந்தால், திருக்குரானில் இந்த தொப்பிங்கிற வார்த்தை இல்லை. தொப்பி போட்டாங்க போடலைங்கிறது இருக்கட்டும், தொப்பிங்கிறதுக்குரிய ஒரு சொல் இருக்குதுல்ல, அந்த சொல்லு கூட குரானில் வரல. இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு கடமை மாதிரி இருக்குமே, ஆனால் அது குரானில் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். குரானில் இந்த வாசகமே இல்லை. தலைப்பாகை என்கிற வாசகமாவது குரானில் இருக்காண்டு அதுவும் இல்லை. தொப்பிங்கிற ஒரு சொல்லே குரானில் கிடையாது, தலைப்பாய்ங்கிற ஒரு சொல்லும் கிடையாது. ஆனால் ஹதீஸ்களில் இருக்கிறது, குரானில் கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் தலைப்பாகை அணிந்ததற்கு ஆதாரம் இருந்தாலும் பல நேரங்களில் தலையை மறைக்காதவர்களாகத்தான் மக்கள் மத்தியில் நடமாடி இருக்கிறார்கள். தொப்பிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மார்க்கத்தினுடைய கடமை போல் என்ன செய்கிறாங்க, அதிகமான முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு ஒரு காரணம் இருக்குது. எதனால் தொப்பி இஸ்லாமிய அடையாளம்னு வந்தது என்று சொன்னால், உலக நாடுகள்லாம் ஹிலாஃபத் என்கிற அடிப்படையில் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கும் ஒரு தலைமை இருந்தது ஒரு காலத்தில். 1947 முன்னாடியெல்லாம் உலகத்துக்கெல்லாம் ஒரு முஸ்லீம் நாடு தலைமை தாங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ துண்டு துண்டாக பல நாடுகள் இருக்காங்கல்ல, அப்படி இல்லாமல் எல்லா நாடுகளுமே ஹிலாஃபத் என்கிற பெயரில் ஒரு தலைமையின் கீழே இருந்து வந்த ஒரு காலம். அப்போ துருக்கிங்கிற ஒரு நாடு உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாட்டுக்கும் தலைமை தாங்கினுச்சு. அது இஸ்லாமிய ஹிலாஃபத் என்று அதை வரலாறில் சொல்லுவாங்க. அப்போ துருக்கியுடைய ஆட்சியின் கீழ்தான் சவுதியில் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளும், முஸ்லீம் நாடுகள் பூராவுமே அதற்கு கீழே தான். அதுக்கு அவங்களாம் நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் தான் ஆட்சி பண்ணுவாங்க, தனித்தனி அதிபர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே துருக்கியுடைய ஆட்சியின் கீழே இருந்தது நீண்ட காலமாக. உஸ்மானிய பேரரசும்பாங்க, ஓட்டமோன் பேரரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உஸ்மானிய பேரரசுங்கிற ஒரு தலைமையில் அவங்க இருந்தாங்க. அந்த 2ஆம் உலகப் போரில் அவங்க தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த ஹிலாபத்துங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த துருக்கியர்கள் ஆட்சியில் இருந்த ஒரு காலத்தில் உலகம் பூரா முஸ்லீம்களுக்கு என்ன பேருன்னா துருக்கிக்காரங்கன்னு பேராக போச்சு. ஏன்னா துருக்கியர்கள் இழந்த எல்லா நாடுகள் இருந்துச்சு. இந்தியா இல்லை, பாகிஸ்தான் இல்லை, ஆனால் முஸ்லீம் நாடுகள்லாம் இருந்தது. முஸ்லீம் நாடுகளெல்லாம் துருக்கியுடைய ஆளுகையில் இருந்த காரணத்தினால முஸ்லீம்களை என்ன சொன்னாங்கன்னா துருக்கியர்கள். ஒரு நம்ம அரபு நாட்டுக்காரன் இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அன்றைக்கு துருக்கியர்கள்னு சொல்லுவாங்க. துருக்கியர்னு சொன்னதனுடைய வார்த்தை தான் துலுக்கர்னு கூட மாறினது. நம்மளை கூட பாரதியார் கவிதையில் கூட என்ன சொல்லுவார்னு கேட்டால், தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி. டில்லியில் உள்ள துருக்கர்கள் தான் நினைஞ்சாங்க அந்த புர்கா போடுறாங்கல்ல, அதை பற்றி பேசும் பொழுது பெண்ணின் முகமலர் திரையிட்டு மறைத்து வைத்தல் தில்லி துருக்கர் செய்த வழக்கமடின்னு அவர் படிக்கிறார். டெல்லியில் உள்ள துருக்கர்கள், துருக்கர்னால் துருக்கிக்காரங்க. அப்போ நம்ம என்ன தான் இந்தியாக்காரனாக இருந்தாலும் நம்மளை துருக்கியில் தான் சேர்க்குறாங்க. எதனால் சேர்த்தாங்கன்னு கேட்டால், துருக்கி தான் உலக இஸ்லாத்துக்கெல்லாம் அப்போதைக்கு தலைமையாக இருந்தது. அதே மாதிரி திக்கை வணங்கும் துருக்கர்ன்று கூட பாரதியார் படிப்பார். திக்குன்னா திசையை வணங்குறாங்க துருக்கர்லாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறார். நம்ம திக்கை வணங்கலை, அவருடைய அறியாமல், பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்க, சரியான ஒரு மடையராக தான் அவர் வந்திருக்காரு. அப்போ திக்கை வணங்கும் துருக்கர் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போ இந்த துருக்கருங்கிற பேரை நமக்கு எதுக்காக தர்றாங்கன்னு கேட்டால், துருக்கி எல்லாத்துக்கும் தலைமைங்கிற இருந்த காரணத்தினால நமக்கே பேர் என்ன, துருக்கர்ன்ற பேராகி துலுக்கன்னு சொல்கிறாங்கல்ல, துருக்கர் தான் என்னவாச்சு, துலுக்கர்கள்னு மாறினது. அதுபோக இந்த கிலாபத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி 1947 முன்னாடி துருக்கியோட யுத்தம் செஞ்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்கள காலி பண்ணுறதுக்கு யுத்தம் செய்கிற நேரத்தில்
இங்கே உள்ள முஸ்லீம்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக இங்கே இயக்கம் நடத்தினாங்க, போராட்டம் பண்ணாங்க. அது கிலாஃபத் இயக்கம்னு பேர். இந்தியாவில் சுதந்திர போராட்ட காலத்தில் ஹிலாஃபத் இயக்கம்ங்கிற பேரில் ஒரு போராட்டம் நடந்துச்சு வெள்ளைக்காரனுக்கு எதிராக. எதுக்காக வேண்டின்னு கேட்டால், எங்கள் சாம்ராஜ்யத்தை நீ அழிக்கிற, துருக்கியில் எங்களுக்குன்னு ஒரு உலகளாவிய ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அதை நீ ஒழிக்கிறதுக்கு நீ பாடுபடுறேன்னு சொல்லி துருக்கியர்களுக்காக வேண்டி நம்ம களம் இறங்க போய் தான் ஹிலாஃபத் இயக்கம் உண்டாகுது. அதுதான் பிறகு சுதந்திர போராட்டமாக ஒட்டுமொத்தமாக வெள்ளைக்காரனை எதிர்க்கணுங்கிறதுக்கு பிறகு மாற்றம் அடைஞ்சிச்சு. அப்போ அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இங்கே துருக்கிக்காக தான் போராடுறாங்க, துருக்கியில் மாற்றம் ஏற்படுறதுக்காக இங்கே போராடுறாங்க, நமக்கு துருக்குங்கிற பேர் மேலும் உறுதியாகுது, துருக்கிக்காக தான் நம்ம போராடி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த துருக்கியுடைய கலாச்சாரம் என்னென்னு கேட்டால் தொப்பி போடுறது. நல்லா விளங்கிக்கணும். எதனால் இந்த தொப்பி நம்மள்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டால், துருக்கிக்காரர்கள் எப்போதும் தொப்பியோடவே இருப்பார்கள். இப்போ இல்லை, அன்றைய அந்த நேரத்தில். இப்போனா எல்லாம் ரொம்ப ஸ்டைலாக மாறிட்டாங்க. அந்த காலத்தில் அந்த 47க்கு முன்னாடி உள்ள காலங்களில் எல்லாம் போருக்கு போகும்போது கூட ஒரு மரக்கா தொப்பியை மாட்டிக்கிட்டு தான் போருக்கு போவாங்க. துருக்கி தொப்பின்னதுக்கு பேர். இந்த தொப்பி எப்படி இருக்கு, தலையை மட்டும் மறைக்காமல் அதுலேருந்து 2 அடி மேலே இருக்கும்படி, அது செவத்தில் போனால் இடிக்கும், நிலையில் இடிக்கும். அந்த மாதிரி அடிப்படையில் போட்டிருந்தார்கள். சில மார்க் அறிஞர்கள் கூட தமிழகத்தில் அந்த துருக்கி தொப்பியை போட்டு கொண்டிருந்தார்கள். பழைய காலத்து மார்க் அறிஞர்களுடைய போட்டாக்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க, தொப்பி இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும். அப்போ அந்த தொப்பிக்கு பேர் என்ன, துருக்கி தொப்பின்னு பேர். அப்போ துருக்கியர்கள் தொப்பி போட்டார்கள்ங்கிற ஒரு காரணத்தினால அது இஸ்லாமிய அடையாளம், துருக்கியரும் போடுறாங்க இவங்களும் போடுறாங்க, அவர் தொப்பிங்கிறது இஸ்லாத்தின் அடையாளம்னு மாறினதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த ஒரு வரலாறுனால தான் மாறினச்சே தவிர, மார்க்கத்தில் தொப்பியை பற்றி வலியுறுத்தி சொல்லி ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லி நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு சொல்லி அவங்க போட்டு அதனால் இந்த பேர் நமக்கு வரலை. தொப்பிங்கிறது இஸ்லாத்தின் சின்னமாக ஆனது எதனாலன்னா வரலாற்று அடிப்படையில், அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அந்த தொப்பிங்கிற வந்துச்சே தவிர, அதனால தான் குரான்லாம் சொல்லப்படல. தொப்பிங்கிறது ஏன் இல்லைன்னு கேட்டால் குரானில் அப்படி இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். அது தொப்பிங்கிறது விரும்பினா போட்டுக்கலாம், ஒரு ஆடை. தொப்பிங்கிறது ஒரு ஆடை மாதிரி உள்ளது, விரும்பினா போட்டுக்கலாம், விரும்பினா போடாமல் இருக்கலாம். அது போடணும், தொழுகைக்கு போடணும், அது முக்கியமான ஒரு விஷயம், அது நல்லது, நன்மை தரக்கூடியது, அப்படி கருதி போட்டார்களே ஆனால் தப்பு. தொப்பி போடலாம்னு போட்டுக்கலாம், சட்டை போடுற மாதிரி, கையில் போடுற மாதிரி, பல ட்ரெஸ்ஸு போடுறோம்ல, அது மாதிரி என்ன செய்யலாம், கிரீடம் கூட வச்சுட்டு போங்க, அதெல்லாம் ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே தவிர, அது கண்டிப்பாக அது சுன்னத்து, அது செஞ்சு தான் ஆகணும் என்று சொல்வார்களே ஆனால் அவங்க தவறு செய்கிறாங்க என்பதற்கு தான் இந்த விஷயத்தை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, நிறைய இருக்குது, சில சான்றுகள் உங்களுக்கு தகவலுக்காக வேண்டி. 275வது ஹதீஸ். அப்போ ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, தொழுகையில் இகாமத்தெல்லாம் சொல்லியாச்சு, ரசூல்லா நின்றுட்டாங்க, தொழுகை ஜமாத் நடத்துவதற்காக நின்று விட்டு, அப்படி நில்லுங்க இந்த வர்றேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மக்களை நிப்பாட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, குளித்து விட்டு தண்ணீர் சொட்ட தலையை தடவி கொண்டே நின்று அப்படியே தொழுகை வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு புகாரில் இருக்குது. எதனாலன்னா, குளிக்கிறது கடமையாக இருந்தால் மறந்துட்டாங்க, அவங்க குளிக்காமல் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆகா, நம்ம குளிக்க வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு ஞாபகம் வந்தவுடனே மக்கள் அப்படி நிற்க சொல்லிவிட்டு, பின்னாடி தானே வீடு, இந்த பக்கம் வீடு திறந்துட்டு உள்ளே போனால் வீடு, வீட்டில் போய் குளிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க, தலையில் நீர் சொட்ட வந்தார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது புகாரில் 275லையும் இருக்கிறது, 571லையும் இருக்கிறது. அப்போ தலையை மறைக்கிறதுன்ற ஒரு பெரிய அவசியமாக இருந்தால் அப்படி நீர் சொட்ட நின்று ஏன் தொழுகிறாங்க, தொழுகைக்கு அவசியம்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்குமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருப்பாங்க, குளிச்சுட்டு தலையில் ஒரு துண்டை சுற்றி கொண்டு அப்படி தொழுதார்கள்னு வரல, ஒன்று திறந்த நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க முடி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த முடி என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு என்று சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க. ஒருவருடைய தலைமுடியை ஆளாளுக்கு வர்ணிக்க முடியுதுன்னா என்ன அர்த்தம், திறந்த மணின்னு இருந்தால் தானே வர்ணிக்க முடியும். எப்போ பார்த்தாலும் தலப்பாவை சுற்றிக்கிட்டே இருந்தார்னு சொன்னால் அவருடைய முடியுடைய அமைப்பை பற்றிலாம் வர்ணிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடி எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது புகாரில் 5905வது ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜிலன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி அலையாக இருக்கும், இப்படி அலையாக சுருள் முடி இருக்கும்ல சில ஆளுகளுக்கு, இப்படி சீவுனாங்கன்னா அப்படி நெளியாக இருக்கும், அலையாக இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடி அலையாக இருக்கும், படிந்து போய் இருக்காது. படிந்து போய் இருக்காதனால என்ன விளங்குதுன்னா, தலப்பா தொப்பிலாம் போடலைன்னா தான் அப்படி இருக்கும். எப்போ பார்த்தாலும் சுருள் முடி உள்ளவன் தலப்பா கட்டியிருந்தான்னு வைங்களேன், அதுவே அந்த சுருளெல்லாம் அமைக்கப்படும், சப்புண்டு ஒட்டிடும்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி அலையானதாக இருந்தது என்பதில் இருந்த அவர்கள் எல்லா நேரங்களிலும் தலை திறந்து தான், மிகச்சில நேரங்களில் தவிர எப்போ தலப்பாக அணிஞ்சாங்கன்னு வருது அந்த 1-2 சந்தர்ப்பத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா நேரங்கள்லையும் தலை திறந்தவர்களாக இருந்ததுனால தான் நெளியாக அலையாக அவங்களுடைய தலைமுடி இருந்தது என்று அறிவிக்கிறார்கள். இது புகாரில் 5905 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமுடியில் ஒரு சின்ன 1-2 நரமுடி இருக்கும், தலையில் தாடியிலும் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் தலையில் ஓரிரு நடைமுறை இருக்கும். என்ன தேய்ச்சாங்கன்னு தான் தெரியாது, என்ன தேய்க்காமல் இருந்தாங்கன்னா தெரியும். நம்மளே கொஞ்சம் நரமுடி இருக்கணும், கொஞ்சம் இருக்கணும் வைங்களேன், என்ன தேய்ச்சா தெரியாது, கலந்து போயிடும். என்ன தேய்க்காமல் இருந்தோம்னா என்ன செய்யும், பளிச்சுண்டு அந்த நரமுடி தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சும்மா 20 அளவுக்கு நரமுடி இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ தலையில் நரமுடி இருந்ததையெல்லாம் பார்த்து சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முன்தலையை பார்க்குறாங்க, அதில் தலைமுடி இருக்குது, என்ன தேய்ச்சா எப்படி இருக்குது, என்ன தேய்க்காட்டி எப்படி இருக்குன்னா சொல்கிறாங்கன்னா அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறாங்க? தலையை மறைக்காமல் இருந்திருக்கிறாங்க. எப்பவும் உள்ள மக்களோடு மக்களாக உட்கார்ந்துருந்தா தான் இதை சொல்ல முடியும். அப்போ எல்லா மனிதர்களையும் போலவே சாதாரணமாக தான் மக்கள் மத்தியில் இருந்த காரணத்தினால தான் அது ஷமித்த முகத்தம் ராசிஹி உலகியத்தி, அவங்களுடைய தலை தாடியுடைய முன்பகுதியில் மாத்திரம் கொஞ்சம் வெள்ளை அந்த நரைத்து போய் இருந்தது. ஒக்கான இதத்தகன லம்யத்த பையன், அவங்க எண்ணெய் தேய்த்தார்கள் என்று சொன்னால் அது அந்த நரை தெரியாது. ஒய்தா ஷைத ரசுஹு தபையன, அவங்களுடைய தலைக்கு எண்ணெய் தேய்க்காம விட்டாங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளை முடி தெரியும் என்கிற அளவுக்கு சின்ன அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரமுடி இருந்தது என்கிற ஒரு செய்தி முஸ்லீம்ங்கிற உள்ளே இருக்குது. அப்போ இது இதனால் இதை இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது மொத்தமே அவங்க தலையில் 20 நரமுடி இருந்துச்சு உத்தேசமாக என்றாங்க உட்காந்து. அப்போ என்ற அளவுக்கு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே இப்போ என்னமோ ஒரு நேரத்தில் கலட்டிட மாட்டேன்னா என்ன முடியாது, தலை எப்போதும் திறந்திருக்க போய் தான் அந்த தலையை பார்த்து இப்படி என்ன செய்யலாம், பக்கத்தில் உட்காந்து எண்ணி போடலாம். பக்கத்தில் அருகில் உட்காருபவர் எண்ணி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு 20 முடி அளவுக்கு அவங்களுக்கு நரமுடி மரணிக்கும் போது. ஆனால் நரமுடி ஒரு காலம் வித்தியாசப்படும்ல, எல்லா நேரத்திலும் 20 இருக்காதுல்ல, அதுக்கு முந்தி 15 இருக்கும், அதுக்கு முந்தி 10 இருந்திருக்கு, அதுக்கு முந்தின காலத்துக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கும். நரைமுடி என்பது வயசாக என்ன செய்ய அதிகரிக்கக்கூடியது. கடைசி நேரத்தை ஒரு சொல்கிறார் சஹாபி, மரணிக்கக்கூடிய காலத்தில் அவங்க 63வது வயசில் அவங்க தலையில் ஒரு 20 நரைமுடி இருந்தது. அப்போ 20 நரைமுடி இருந்தது என்று எண்ணி ஒரு சஹாபி அறிவிக்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், எண்ணி அறிவிக்க முடியும் என்று சொன்னால் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? தலையை மறைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் இருக்கலை, யார் வேணாலும் தலையை பார்க்கலாங்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. அப்போ தலையை மறைத்தல் என்பது மார்க்கத்தினுடைய தொழுகை அல்லாத ஒரு நேரத்திலேயோ அது மார்க்கத்துடைய ஒரு கடமையில் என்ன செய்யாது, வராது என்பதை இதிலேருந்து என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை செய்வாங்கள்ல, தலையை வாரும் பொழுது ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த மொத்தமாக அப்படி செய்ய விட்ருவாங்களாம். பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் தலையை 2 பிரித்து இப்படி நடுவகிடு, பொம்பளைங்க பகிடு எடுப்பாங்கள்ல, நடுவகிடு எடுத்து அப்படி ஆரம்பத்தில் முழுசாக சீவி கொள்வார்கள். பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நடுவகிடு எடுத்து இந்த நடுவில் கோடு போட்ட மாதிரி இருக்குங்களா, பெண்களுக்கு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நடுவகிடு எடுத்து முடி ஜாஸ்தியாக இருந்ததுனால நடுவகிடு எடுத்து சீவி கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் புகாரில் 3558வது ஹதீஸில் இருக்குது. நடுவகிடெலாம் யாருக்கு இப்போ தெரியும்? தலை திறந்து தானே தெரியும். இங்கே உள்ள தொங்குறது தெரிஞ்சால் கூட பரவாயில்லன்றலாம். நடுவகிடுங்கிறது இங்கே தான் தெரியும், தலைக்கு மேலே தான் இருக்கும். அப்போ நடுவகிடை பார்த்துருக்குறாங்க, நடுவில் வகிடு எடுத்ததை பார்த்துருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மறைக்காமல் சாதாரணமாக இருந்திருக்கிறாங்க. தலை மறைத்தல் எப்போ பார்த்தாலும் தலை மறைத்த நிலையில் தான் இருந்தார்கள்ங்கிற மாதிரி விளங்கி வச்சுருக்கிறாங்க. எல்லா நேரமும் தலை மறைத்த நிலையில் தான் ரசூலுல்லாஹ் இருப்பாங்களே தவிர அவங்க தலையை மறைக்காமல் இருந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே, தப்பு. இது புகாரில் 3558வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வரும்போது அவங்கள பற்றி வர்ணித்து சில ஹதீஸுகளில் சில விவரங்கள் வருது. அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வாயில் இப்னு ஹுஜர்னு ஒரு ஆள், இவர் இதில் சனாங்கிற பகுதியில் உள்ள ஒரு ஆள், அவர் அங்கே ஹலரமௌத்துங்கிற ஊரில் உள்ள ஒரு ஆள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட தங்கி அவங்க எப்படி தொழுகிறாங்க போகிறாங்க என்று அறிந்து கொள்வதற்காக மதீனாவுக்கு வர்றாரு.
என்னை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இதே மாதிரி போய் நம்ம ஊரில் தொழுணும்ல, அதை கற்றுக்கிறதுக்காக வந்து என்ன செய்வாங்கன்னா, சில நாட்கள் வந்து தங்கிடுவாங்க. தங்கி ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கவனித்துட்டு போய் அதை அப்படியே அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிப்பாங்க. அதுக்குண்டு வாயில் இப்னு ஹுஜ்ருங்கிறவர் வர்றார். அவர் தான் அந்த விரல் அசைக்கிற ஹதீஸ்லாம் அறிவிக்கிறார். நான் வந்து எப்படி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க என்று பார்ப்பதற்காக நான் வந்தேன், அவங்களுக்கு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க தொழுகையில் அத்தையாத்தில் உட்காந்துன்னு விரல் அசைப்பார்கள்னு ஹதீஸ்லாம் அறிவிக்கிற இவர் தான் அறிவிப்பார். இதுக்குன்னு வந்தவர் எதுக்கு வந்திருக்காரு, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை ஒவ்வொரு முறை என்னங்கிறத பார்த்துட்டு போய் நம்ம கவுமுல நம்ம சமுதாயத்தில் அதை மக்களுக்கு சொல்லணும் என்பதற்காக வந்தவர் யார், வாயில் இப்னு ஹுஜ்ர். அவர் வந்து ஹலரமௌத்துங்கிற ஒரு பகுதியிலேருந்து வர்றார். அப்போ வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் வரும்போது எப்படி இருக்குன்னா நிறைய முடியோடு வர்றார். அங்கேருந்து வரும்போது என்ன செய்கிறது, தலைப்புறம் பயங்கரமாக நிறைய முடி வைத்தவராக வருகிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, துபாப் அதை எடுத்திருப்பாங்கிறாங்க. முடி நிறைய முடியோடு வர்றாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, துபாப்னா எடுத்துருங்கிறாங்க. எடுத்துருண்டவுடனே இவரை சொல்லலை, வேற ஒரு இதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன விளங்கிட்டாருன்னு கேட்டால், நம்மளை தான் முடியை வந்து குறைக்க சொல்கிறாங்கன்னு இவர் விளங்கிட்டு என்ன செய்கிறாருன்னா போய் அவர் மொட்டை அடிச்சுட்டு வர்றாரு. மொட்டை அடிச்சுட்டே வந்துடுறாரு. ரசூலுல்லாஹ் அந்த முடி பிடிக்கலை, முடி எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னைத்தான் சொல்கிறார்கள் நான் தப்பாக நினைத்து கொண்டு ஃபஹத்து மின் ஷாரி, நான் முடியெல்லாம் கலைந்து விட்டேன், பிறகு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அது உன்னையே சொல்லலை, இப்போ நான் வேறு விஷயத்தை சொன்னேன், உன்னை சொல்லவே இல்லையே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, உன்னை நான் சொல்லலை, நீ எடுத்துருக்க தேவையில்லை, முடி வைக்கலாங்கிறாங்க. அப்போ முடி நிறைஞ்ச முடியோடு ஒருத்தர் வர்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து இதே தொப்பி போடல, எதுக்கு என் முன்னாடி வந்து தொப்பி போடாமல் வருவியா, ஏன் முன்னாடி தலைப்பா கட்டாமல் வருவியா, தலையை மறைக்காமல் வருவியான்னு கேட்கல. என்ன செய்கிறாங்க, அவங்க கண்டுக்கிறவே இல்லை. அதை அவராக என்ன செஞ்சிட்டாருன்னா, அது எடுத்துருன்னு சொன்ன வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்னையை தான் சொல்கிறாங்கன்னு விளங்கிட்டு போய் செஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ் வந்து ஏப்பான்னு கேட்கும்போது, ஆயின்க நான் ஒன்றே நாடலை ஏப்பான்னு வேறு ஒரு ஆளுக்குன்னு சொன்னேன், வேறு ஒரு செய்திக்கு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துருந்தாங்க, என்னத்திற்கு சொன்னாங்கன்னு தெரியல, வேறு ஒன்றுக்கு சொன்னேன், உனக்கு சொல்லவே இல்லையே நான் அதை அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் என்ன, இது நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. அப்போ வாயில் இப்னு ஹுஜ்ருங்கிற ஒரு சஹாபி நீண்ட முடி உள்ளவராக இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் முன்னாடி வர்றாரு. அப்போ நீண்ட முடியோடு வருவது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் போன்ற ஒரு மத குரு தான் அந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்க்க போனால் கூட சும்மா தலையை திறந்துக்கிட்டு போகலாம். அஜர்த்துக்கு முன்னாடி தொப்பி போடணும்னு சொல்லுவாங்களா, நான் அஜர்த்து வர்றேன் ஏன் முன்னாடி தொப்பி போடாமல் இருக்கிறேன்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது, அது கிடையாதுங்கிறது இதில் வழங்குது. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வர்றாரு, நிறைய முடி வச்சுக்கிட்டு வர்றாரு. அவராக போய் இதை எடுத்துகிட்டு வந்தார், அதுன்னு எடுக்க தேவையில்லைப்பா, நீ முடி வச்சுக்கிடலாமே அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி நசையில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஜாபிர் அறிவிக்கிறாங்க, இதுவும் நசையில் வரக்கூடிய ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் வந்தோம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பரட்ட தலையாக ஒரு மனுஷர் வர்றார். ரசூலுல்லாவை நாங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்து ரசூலுல்லாவோட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தலை பரட்டைனா என்ன போடாமல் தலையெல்லாம் கிளம்பி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டைப்பில் பரட்டை தலை மாதிரி ஒருத்தர் வர்றார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அம்மா எஜிது ஹாதா மாயு சக்கின் பிஹி ஷாரஹு, இவர் வந்து தலையை வந்து படிய வைக்கக்கூடிய ஒரு பொருள் இவர் கிடைக்கல, இவருக்கு என்ன கிடைக்கலையாங்கிறாங்க. ஏன் இப்போ தலை பரட்டையாக வந்திருக்கிறிய, இந்த பரட்டையை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு பொருள் உனக்கு கிடைக்கலையா, இப்போ பரட்டையாக தான் நீ வருவியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அது என்ன கிடைக்கலன்னு கேட்குறாங்க. என் தலைக்கு தேய்க்க உனக்கு என்ன இல்லையா, எதுக்காக நீ இந்த மாதிரி வர்ற அப்படிங்கிறாங்க. அப்போ பரட்டையாக இருப்பவருக்கு ஏன் தலையை மூடலைன்னு கேட்கல, அவர் பரட்டையாக வர்றார். பரட்டைங்கிறது பஞ்சாயத்தே கிடையாது, அது தலை திறந்த நிலையில் வர்றது பஞ்சாயத்தே கிடையாது. எது பஞ்சாயத்துனா, எதுக்கு என்ன தேய்க்காமல் வர்ற, பரட்டையாக இல்லாமல் ஒரு மனுஷனை ஸ்டைலாக அழகாத்தானே இருக்குன்னு, நீ என்னதுக்கு இந்த மாதிரி வர்ற அப்படிங்கிறதுக்கா ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அம்மா எஜிது ஹாதா மாயு சக்கின் பிஹி ஷாரஹு, தன்னுடைய தலைமுடியை படிய செய்கிற பொருளை, அதாவது எண்ணெய் போன்றதை இவரை வந்து பெற்றுக்கொள்ளவில்லையா, இவர் கிடைக்கலையா, எதனால் இந்த மாதிரி செய்கிறாரு என்று அவர்கிட்ட கேட்காம அடுத்த ஆள்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றும் கிடைக்கலையா, எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறாரு, அவர் பார்த்த நல்லா இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி பரட்டையோடு வர்றாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த முடியை வைத்துக்கொள்ள ஒரு பஞ்சாயத்து அந்த காலத்தில் இருக்கலை, எல்லாம் இந்த துருக்கி கலாச்சாரத்தினால் வந்த தப்பான சிந்தனை தானே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பரட்டை முடியோடு கூட ரசூலுல்லாஹ் முன்னாடி வருவாங்க, பெரிய முடி வளர்த்துக்கிட்டு வருவாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்கலை, அதை மறைக்கணும், முடி என்றால் மறைத்து கொண்டு தான் இப்போ ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வரணும், அல்ல தொழுகை நேரத்தில் மறைத்து கொள்ளணும், முக்கியமான ஆட்களை சந்திக்கும்போது மறைத்து கொள்ளணும், அதிகமான நேரத்தில் மறைத்து கொள்ளணும், சாப்பிடும்போது மறைத்து கொள்ளணும், பாங்கு சொல்லும்போது மறைத்து இப்படிலாம் நம்பிக்கை இருக்குல்ல. சும்மா இருப்போம் பாங்கு சொல்லு தலையில் போட்டுக்குறாங்க, பாங்குக்கு அதை மறைக்கணும், மார்க்க கலர் பூசுகிறாங்க பாருங்கள். தொப்பி போடாமல் இருக்கிறாரு கூட சிவா பாய்க்கையில் தொப்பி மடித்து வச்சுருப்பார், பாங்கு சொன்ன இருக்க மாட்டுவார். அதை எதுக்கு, அது பாங்கு கேட்டால் தொழுவ தலையில் தொப்பி இருக்கணும் அப்படின்னு ஒரு துவா ஓதும்போது தலையில் தொப்பி போட்டுக்கிறார், சும்மா தான் இருப்பார்.
துவா ஓதில் தொப்பியை கழட்டி என்ன செய்வார், தலையில் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். மார்க்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்கள் வந்து பாங்க சொல்கிறது நேரத்துலையோ மற்ற நேரத்தில் எந்த நேரத்துலையோ அதை போட்டுக்கொள்ளணும், உங்களுக்கு அது தேவை நல்லா இருந்தால் போட்டுக்கிறேன், இப்போ போட்டுக்கிறேங்க, போடாமல் கூட இருங்க. அது உங்களுடைய தனி விருப்பத்தின்பால் செய்யணுமே தவிர அது மார்க்க கலர் குத்துனீங்கன்னா பிதஅத் பேர் குற்றமாயிரும். அல்லாஹ் ரசூல் எதை மார்க்கமாக ஆக்கலையோ அதை மார்க்கம் நம்ம ஆக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நான் அவனை ஆக்கினேன், நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன்னா, நீ நான் எதுக்கு மார்க்கத்தை உண்டாக்குனேன், மார்க்கத்தை எனக்கு நீ சொல்லித்தரியான்னு நல்லா கேட்பான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தராத எந்த ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, மார்க்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி வந்து அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய தகப்பனார் வந்து அபு குஹாஃபா. அபூபக்கர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அவங்க வாப்பா வரல. அபு குஹாஃபாங்கிறது ரொம்ப வயசான ஒரு ஆள், அவர் என்ன செய்யலை, இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்ட்டார். கடைசியில் மக்கா வெற்றி அடைகிறாங்கல்ல, அப்போ இஸ்லாத்துக்கு வர்றார் அவர். மக்கா வந்தோன்னே சரி அப்படி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை ஓங்குனா நம்ம இஸ்லாத்துக்கு போயிடுவோம், ஓங்கலைன்னா இப்படி இருந்துக்கிடுவோம். அப்படி சில பேர் எதிர்க்காமல் இவர் ஊரை விட்டு போயிட்டார், ஜெயிச்சு வந்தாருன்னு சொன்னால் நம்மளை சேர்ந்துக்கிடுவோம், இல்லைன்னா நம்ம அப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருங்கூட்டமே இருந்தாங்க. மக்காவுலையும் சுற்றுப்பட்ட கிராமத்திலும் இருந்தார்கள். அதனால கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். எது அந்த ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி பெற்ற உடனே சரி இவருக்கே ஓங்கிருச்சு, இவர் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, இவர் சரியான ஒன்றும் இல்லாமல் விரட்டி விடப்பட்டவர், இப்படி ஒரு வலிமையாக வந்து அந்த ஊரை பிடிக்கிறாருன்னு சொன்னால் இவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு நிறைய பேர் வந்தாங்க. அப்படி வந்தால் இவர் ஒரு ஆள் யார், அபூபக்கர் சித்திக்குடைய தகப்பனார், அவர் அபு குஹாஃபா அவருடைய பேர். இது வந்து அவர் வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர் வர்றாரா, வரும்போது தாடி தலையெல்லாம் வெள்ளேர்னு இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. தகப்பனாரை கூட்டிகிட்டு வர்றாங்க. அபூபக்கர் அவர்கள் தகப்பனார் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்து தழுவுறாரு, உங்கள் முன்னாடி வந்து கலிமா சொல்ல வர்றாரு அப்படின்னு அபூபக்கருடைய தகப்பனாரை வந்து அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. வரும்போது தலை எப்படி இருக்குன்னு கேட்டால் பஞ்சு போல் வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது, தலையும் வெள்ளை வெள்ளேர்னு இருக்கிறது, தாடியும் வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கைரு ஹாதா பிஷையின், இது எதையாவது போட்டு மாற்றுங்க, இதை வெள்ளையாக இருக்கிறதுன்னு செய்யுங்க, நீங்கள் மாற்றுங்க. ஒஜித்து நிம்பு சவாத கருப்பை தவிர்த்து, இந்த கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கிற வாசகம் வந்து தவறான வாசகம் என்பதை நம்ம வேறு இடத்துல விளக்கியிருக்கோம். கருப்பும் போடலாம், ஆனால் இந்த ஹதீஸில் ஐயரு ஹாதாபி ஷையின் எதையாவது போட்டு மாற்றுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வரும் பொழுது என் முன்னாடி வர்றாரு, ஒரு தலையை மறைக்க மாட்டாரா, ஒரு தொப்பி போட மாட்டாரா, ஒரு தலைப்பை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. வெள்ளையாக இருக்கிறதா உங்களுக்கு பஞ்சாயத்து அறிஞ்சே தவிர திறந்திருக்கிற பஞ்சாயத்தாக இல்லை. வயசான ஆளுக்கு நிறைய முடி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நரமுடியை மாற்றணும், வெள்ளையாக வச்சுக்கிற கூடாது, அது ஒரு சுன்னத்து. வெள்ளையே என்ன செய்யணும், ஏதாவது ஒரு கலரை போட்டு மாற்றிக்கிறங்கிறாங்க. அப்போ கைரு ஹாதா பிஷைங்கிறாங்க. அப்போ இதில் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அபூபக்கருடைய தகப்பனார் வந்து இந்த தொப்பி போடுறதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருந்தால், இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கு களிமா சொல்ல வர்ற ஒரு தொப்பி போட்டு வரமாட்டியா, ஒரு தலைப்பாவை கிடையாது, தலையில் ஒரு துண்டு கட்டிக்கிட்டு கரிசிப்பு கட்டு வரமாட்டியான்னு கேட்டிருக்கலாம்ல. அது ஒரு பிரச்சனையே இல்லை இஸ்லாத்தில், அது ஒரு பெரிய மேட்ராகவே அந்த காலத்தில் நபியுடைய காலத்தில் இருக்கவே இல்லை. அப்படிங்கிறது இதுலேருந்து என்ன செய்கிறோம், விளங்கி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து இது புகாரில் வரக்கூடிய இது வந்து சஹாபியுடைய சொல்லாக இருந்தாலும் இதில் ஒரு ஹதீஸுடைய ஒரு தன்மை இருக்கிறது, அதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். இது புகாரில் வரக்கூடிய 352வது செய்தி. என்ன வருதுன்னு கேட்டால், ஜாபிர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு வேட்டியை மட்டும் கட்டி தொழுகிறார். அவர்கிட்ட 2 ஆடை இருக்குது, அதாவது கீழே அணிகிறதுக்கு பேர் வேட்டிம்பாங்க, மேலே அணிகிறதுக்கு பேர் ரிதா, மேலே அடையும்பாங்க. ஒரு வேட்டி மாதிரி துணியை கட்டிக்கிடுவாங்க, இன்னொரு துணியை எடுத்து போத்திக்கிடுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க பெரும்பாலும். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் தொழுகை நேரம் வரும்போது மேலே ஒரு துண்டு போட்டுருக்கார், கீழே ஒரு வேட்டியை கட்டிகிட்டு இருக்கிறார். தொழுகை நேரம் வந்தவுடனே மேலே உள்ள துணியை எடுத்து சுருட்டி அதை ஒரு ஸ்டாண்டில் போட்டு என்ன செய்கிறாரு, இருக்கிற ஒரு வேட்டியை மட்டும் மேலே கொஞ்சம் இழுத்து மேலத்தையை கட்டிக்கிட்டு தொழுகிறார். தொழுகிறதுக்கு முன்னாடி 2 ஆடையில் இருக்கிறார். தொழுகை நேரம் வந்தோன்னு என்ன செய்கிறாருன்னா, அந்த இருக்கிற மேலாடையை எடுத்து ஒரு உபரியான ஆடையை எடுத்து வச்சுட்டு இருக்கிற வேஷ்டியவே என்ன செய்கிறார், இடுப்பில் கட்டின வேஷ்டியை கொஞ்சம் ஒசத்தி இங்கே தோளில் கட்டுறாரு, மொத்தமாக அப்படி மறைக்கிற மாதிரி கட்டிக்கிட்டார். அப்படி கட்டி தொழுனோன்னு அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க ஒரு ஆடையில் தொழுவுறீங்க, 2 வச்சுக்கிறீல்ல, 2லையும் தொழ வேண்டியானா, அதுக்கு இருக்கிற ஒன்றை கழட்டிப்படி இதுக்காது சரின்னு சொல்லி ஒரு ஆள் அவர்கிட்ட கேட்குறாரு. துசல்லி ஃபி இஸாரின் வாஹிதின், ஒரே ஒரு ஆடையில் நீங்கள் தொழுவுறீங்களா, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் செய்கிறார், அவர் ஜாபிர் சொல்கிறாரு, இன்னமா சனத்து தாளிக்க, இதை வேணும்னு தான் செஞ்சேன். எதுக்கு செஞ்சேன்னு கேட்டால், அலி எரானி அகமக்கும் மிசலுக்க, உன்னை மாதிரி ஒரு மூடர் என்னை பார்க்கணும், உன்னை மாதிரி ஒரு அறிவியல் என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும்னு தான் நான் செஞ்சேன். ஏன்னு கேட்டால், ஐயுனா காணலகு சௌபானி அல் அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூல்லாவுடைய காலத்தில் எங்களில் யாருக்கு 2 ஆடை இருந்துச்சு, இன்னும் ஒரு ஆடையை கட்டி தொழலாமான்னு கேள்வி கேட்குறேன். மொத்தமே ஒரு வேஷ்டி மட்டும்தானப்பா எங்களுக்கு ஆடையாக இருந்துச்சு, இப்போ தான் இந்த 2 ஆடை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல்லாவுடைய காலத்தில் எங்களில் யாருக்கு என்ன இல்லை, 2 ஆடையெல்லாம் இருக்கல. ஐயுனா கானலகு சௌபானி அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லாவுடைய காலத்தில் எங்களில் யாருக்கு 2 ஆடை இருந்துச்சு. அப்போ ரசூல்லா காலத்தில் ஒரு ஆடை தான் போட்டு தொழுதுட்டு இருக்கிறோம். இந்த செய்திலாம் நீங்கள் மறந்துட்டீங்க. ஆடை நிறைய வந்த பிறகு இப்படி ஒன்று போடணும் அப்படி ஒன்று போடணும் நீங்களா நினச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு ஆடை அணிஞ்சு ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டிக்கிட்டு தொழுவலாம் அப்படின்னு உனக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படி செஞ்சாதான் நீ கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி கேட்க வச்சு உனக்கு பதில் சொல்வதற்காகத்தான் நான் வேணும்னு செஞ்சேன் அப்படின்னு ஜாபீர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாவுடைய காலத்தோடு ஜாயின்ட் பண்ணுறாரு. அதனால் ஹதீஸாவது இவருடைய செயல்னு பார்க்கக்கூடாது. இவர் ஏன் அதை செஞ்சார் என்றால், ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு ஆடை அணி தான் தொழுதிருக்கிறார்கள். அப்போ ஒரு மேலே ஆடை கூட இல்லாத ஒரு சமுதாயம் தலப்பாக்கு எங்கே போகும்? மேலே அணிகிறதுக்கு ஒரு ஆடை இல்லை. அப்போ தலப்பா கட்டுற ஒரு 7 துணி எங்கே போய் எடுப்பாங்க? அப்படி ஒன்றும் இல்லை அந்த சமுதாயத்தில். தொப்பிக்கு ஒரு ஆடைக்கு எங்கே போவாங்க? ஆடை பற்றாக்குறை, காசு பற்றாக்குறையின் காரணமாக ஒரே ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் மறைக்கக்கூடிய ஒரு நிலையில் தொழுதிருக்கிறார்கள். அதிகமாக மிகச்சில சந்தர்ப்பங்களில் வேறு ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதிகமான நேரத்தில் ஒரே ஒரு ஆடையை மட்டும் அணிந்து தானே நாங்கள் எல்லாருமே தொழுதுருக்குறோம் ரசூலுல்லாவுடைய காலத்தில். இப்போ என்னத்துக்கு இந்த மாதிரி கேட்குற அப்படின்னு அவர் சொன்னாருங்கிற ஒரு செய்தி புகாரியில் 352வது ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி 353 புகாரில் ஹதீஸில் வருகிறது. முகமது பின் முன்கதிர் என்பவர் அறிவிக்கிறார், ராய்த்து ஜாபிர் இப்னு அப்துல்லாஹி யுஸல்லி ஃபி ஸௌபின் வாஹிதின். ஜாபிர் அவர்கள் ஒரே ஒரு ஆடை அணிந்து தொழுவதை நான் பார்த்தேன். பார்த்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்கும் பொழுது ஜாபிர் சொல்கிறாரு, ராய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ஸௌபின். ரசூலுல்லா ஒரு ஆடை அணிந்து தொழுருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது கீழே ஒரு வேஷ்டியத்துக்கு மேலே வரைக்கும் கட்டி இங்கேருந்து கீழே வரைக்கும் மறைச்சிரும். அந்த மாதிரி ஒரு ஆடை அணிந்து ரசூலுல்லா ஒரே ஒரு ஆடை தான் மொத்தமாக அணிஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆடையில் ரசூலுல்லா தொலை பார்த்துருக்கேங்கும் போது மேலாடையே கிடையாதுன்னு தெரிகிறது. அப்புறம் தொப்பி ஏன் தலைப்பாக்கு இங்கே போகிறது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தலைப்பா தொப்பிக்கெல்லாம் வசதி கிடையாது. அந்த காலத்தில் யாருக்குமே வசதி இல்லை. அதில் ஹிஜ்ரத்து பண்ணி வந்த இந்த மக்கள்கிட்ட வசதி கிடையாது. எல்லாத்தையும் வீடு வாசலாம் விட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தவருடைய தயவில் என்ன செய்கிறாங்க, சகோதரராக சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் இல்லாதவங்க திண்ணையில் படுத்து தூங்குறாங்க, பள்ளிவாச திண்ணையில். அது திண்ணை தோழர்கள்னு சொல்லி அந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க வந்துக்கிட்டு நிறைய ஆடைகள் வச்சுருந்துருப்பாங்களா? அப்போ அது சொல்கிறார், ரசூலுல்லாவே ஒரு ஆடையில் தொழுது நான் பார்த்துருக்குறேன், வேணும்னு தொழுகிறேங்கிறார். அப்போ இந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்காக பார்க்க எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஆடைகள் நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. சும்மா ஒரு துணியை போய் கீழே கட்டிக்கிட்டு தொழுவாங்களே தவிர, இப்போ நவீன காலத்தில் இந்த காலத்தில் இருந்து சிந்திக்கிறோமா என்ன செய்கிறது? தொப்பிலே எத்தனை டிசைனிங்! நீங்கள் தொப்பி 10,000 20,000 தொப்பி இருக்குது. அப்படி ஆகிட்டாங்க. தொப்பிங்கிறது என்னது? அதுவே பெரிய ஆடம்பரமான ஒரு தங்க ஜருகை இழைக்கப்பட்ட, வெள்ளி ஜருகை இழைக்கப்பட்ட தொப்பிகள்லாம் பஜாரில் இருக்குது. என்ன கேட்டால், காசு இருக்குது வாங்கி போடுற தப்பு கிடையாது. நீ தொப்பி போடுவதே குற்றம்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. யார்ட்டையும் போயிட்டு தொப்பி தலப்பாக கட்டிட்டு வந்தாருன்னா நீ ஹராம செய்யவும் கூடாது. எது தப்புங்கன்னு அதை சுண்ணத்துங்க கூடாது. நீ போடுறியா, நான் விருப்பத்தில் போட்டிருக்கேன்னு சொல்லணும். அடுத்தவனையும் போட சொல்வது, போட்டால் நன்மைன்னு சொல்வது அது மார்க்கத்தில் கிடையாது. நம்ம என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி அணிந்து கொள்ளலாம். இன்றைக்கி எல்லா வசதி தந்திருக்கிறான்னா அது செஞ்சுக்கிடலாம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு. இன்னும் அப்போ தொப்பியை ரசூலுல்லாஹ் அணியவே இல்லையா அப்படின்னு கேட்டால், தொப்பியை ரசூலுல்லாஹ் அணிந்த மாதிரி சில ஹதீஸ்கள் இருக்குது. அந்த ஹதீஸில் சில பிரச்சனைகளும் இருக்கிறது. அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.